உன் அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால அந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஏன் நினப்பாவே நினப்பாவே என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. தாவீத நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேலை நினைச்சவரே தலை நிமிர செய்தவரே. தாவீத நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேலை நினைச்சவரே தலை நிமிர செய்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால அந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஏன் நினப்பாவே 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 இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஏன் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. Praise the Lord. அவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், இப்போ தான் ஒரு நற்செய்தியை நம்ம தியானிச்சிருக்கோம். இப்போ மத்தேயு 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய வார்த்தையை, ராஜ்யத்தின் கலாச்சாரம் முடிஞ்சிருச்சு. மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரத்தில் தான் மிகப்பெரிய கலாச்சாரமே இருக்குது. அதெல்லாம் யூடியூப்பில் இருக்குது, மறுபடியும் போய் நீங்கள் கேளுங்க. இன்றைக்கி மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்த பிறகு நம்முடைய அப்பா, நம்முடைய தலைவர், ஏன்னா கிறிஸ்து சபைக்கு தலைவராய் இருக்கிறது போல, கிறிஸ்து சபைக்கு, அப்போ சபைக்கு, இந்த சபைக்கு யார் தலைவர்? யாருங்க? கிறிஸ்து. அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? தாராளமாக அவரை நம்ம தலைன்னு சொல்லலாம். அவர் தான் தலைவர் இந்த சபைக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த 8ஆம் அதிகாரத்தில் நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு பாருங்க. இவ்வளோ ராஜ்யத்தையும் கற்றுக்கொடு, ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை தெளிவாக ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுத்தாரு. கற்றுக் கொடுத்துட்டு இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் செஞ்சு காட்டுறாரு. நான் என்னெல்லாம் பண்ணுறேனோ அதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி கூடவே சீசர்களை வச்சுட்டு ட்ரெயின் பண்ணுறாரு பாருங்க. எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. நம்ம இதுக்கு முன்னாடி தியானித்தது ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்து அனுப்பி பண்ணாங்க. தேங்க்ஸ். அப்போ இதுக்கு முன்னாடி ட்ரைனிங் கொடுக்கும்போது அவர் கூடவே வச்சுக்கிட்டு சில விஷயங்களை செஞ்சார். அதை இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், 1ஆம் அதிகாரத்திலிருந்து அப்படி வாச்சோம்னா, அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். எவ்வளோ கிளியராக பேசுகிறான் பாருங்க. ஒரு வியாதியஸ்தன் எவ்வளோ தெளிந்த புத்தியுள்ள ஒரு கிளியர் கட்டாக பேசுகிறான். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இயேசு தமது கையை நீட்டி சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. இயேசு அங்க முழங்கால் போட்டு, பிதாவே இவனை சுத்தமாக்கும் சொல்லல. நோட் பண்ணணும், எந்த இடத்துல எப்படி செய்யணுமோ அதை கரெக்டாக செய்வார். சிலுவையில் செஞ்சார். ஏன்னா அது ஃபைனல் ஸ்டேஜ். அந்த நேரத்தில் அதை அப்படி தான் செய்யணும். அதை செய்கிறதுக்காக தான் அவர் வந்தார். பிதாவே, உம்முடைய கைகளிலே என்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். அது எழுதப்பட்டது நிறைவேறுவதற்காகவே அது நடந்தது. ஆனால் இவர் ஏற்கனவே அதிகாரம் பெற்றுக்கொண்டதுனால அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்க.
இவர் போய் முழங்கால் போட்டு இவர் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோட உறவுல இருக்காரு, பிதாவோட ஜெபம் பண்றாரு. ஆனா ஒருத்தன் வியாதியஸ்தனுக்கு ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக. என்ன வார்த்தையா, எப்படி இவர் வாயிலிருந்து எப்படி இந்த வார்த்தை, அது வேற மாதிரி இருக்கு பாருங்க அந்த வார்த்தை. நான் அந்த வார்த்தையை அவ்வளவு ருசிக்கிறேன். எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே உடனே இதை இந்த விஷயத்தை நோட் பண்ண, உடனே. புரியுதுங்களா? சில நேரத்தில் பாருங்களேன், இதே போல கைவலி பல நேரத்தில் வந்திருக்கு. நான் பல நேரத்தில் எனக்கு தெரிஞ்சது நான் கற்றுக்கிட்டு சுற்றி முற்றி பார்த்து கலந்து வந்ததில் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவர், இந்த கைவலி தாங்க முடியல, ஊழியத்துக்கு போகிறேன், இந்த கைவலியை சுகமாக்குங்க, எப்படியாவது நீங்கள் சரி பண்ணி விடுங்க, நான் போகணும் ஆண்டவரே, ஊழியத்துக்கு போகணும் ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே, வலி தாங்க முடியல ஆண்டவரே. இதுதான் என்னுடைய ஆரம்ப காலகட்ட ஜெபம். புரியுதுங்களா? நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பொல்லாத வழியே நாசமாக போ ஜெபம் மாறிடுச்சு. இங்கே பாருங்க, இங்கே அவரு தான் இவ பாருங்க, இவர் எவ்வளோ தெளிவாக சொல்லுவார், எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக. அப்போ உங்கள் ஜெபம் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி தான் ஜெபிக்கணும். வியாதியஸ்தனை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை அப்படி தான் சொல்லணும், போ உனக்கு என்ன வேலை, அப்படி பேசுங்கன்னு நான் சொல்கிறேன். அங்கே அழகாக சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். அப்போ பாருங்க, நம்முடைய ஜெபம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது போல இருக்கும் பொழுது உடனடியாக ஹீலிங் நடக்கலை. உடனடியாக ஹீலிங் நடக்கலை. என்னடா இன்னும் சரியாகலையே, இன்னும் சுகமாகலையே, இன்னும் மாறலையே, இந்த கேள்வி இல்லையப்பா. இப்போ குழந்தைக்கு ஒரு உடல்நல குறைவு ஏற்படும் பொழுது, ராஜா இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணியிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ உடனே அற்புதம் நடந்துச்சா அப்படின்னா இல்லை, ஸ்லோவானுச்சு. ஆனால் இங்கே நான் சொல்லி அனுப்புகிறேன், கையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறேன், என் அபிஷேகத்தை ரிலீஸ் பண்ணுறேன், போ இந்த கையை கொண்டு போய் பிள்ளை மேலே தலையில் கை வச்சு சுகமாகணும்னு சொல்லி சுகமாகும். கையை வச்சு சொன்னாப்புல அப்போவே சுகமாயிருச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நான் என்ன சொல்ல வரேன் பெருது, இங்கே பெருமை பேசலை, இங்கே பெரியவரை பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? இங்கே பெரியவரை பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் பெரியவரியா, அவர் சொல்லி கொடுத்ததை நம்ம கரெக்டாக பயன்படுத்தினா ஸ்பாட் மிராக்கிள் நடக்கும். எப்படி நெல்லிக்காய் சைஸ் கட்டி மறைஞ்சிச்சு, எப்படி மறைஞ்சிச்சு? ஆன்லைனில் தானே ஜெபத்தில் அட்டன் பண்ணீங்க. வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் ஆன்லைனில் தான் ஜெபம் அட்டன் பண்ணாங்க. எல்லாம் கையில் தண்ணி எடுத்துக்கங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க, குடிங்க, தெளிச்சு விடுங்க, பிரச்சனை இருக்கிற இடத்துல வைங்க. ஒரு சொட்டு தொட்டி இப்படி வச்சோன்னே நெல்லிக்காய் சைஸில் இருந்த கட்டி புஷ்ஷுன்னு மறைஞ்சிருச்சான். என்னையா நடக்குது? இப்போவும் நடக்குதா? இப்போவும் நடக்கும். அவர் செய்வது போல நாம் செஞ்சால் நடக்கும். புரியுதுங்களா? இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும், மேக்ஸில் கரெக்டாக அந்த ஃபார்முலாவை கரெக்டாக போட்டால் தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஃபார்முலாவை மாற்றி போட்டால் ஆன்சர் தப்பாயிரும், மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. அப்போ நம்ம ஜெபிக்கிறதுல நம்ம எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஸ்பாட் மிராக்கிள் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இங்கே பாருங்க, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஸ்பாட்லேயே சுகமாயிட்டான். லேவியராகமம் போய் படிச்சிங்கன்னா குஷ்டரோகத்தை பற்றி நிறைய எழுதியிருக்கும். போய் வீட்டில் போய் படித்து பாருங்க. பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, ஊருக்குள்ளே விட மாட்டாங்க, கல்லால் அடித்து கொள்ளணும். குஷ்டரோகம் முத்தி போச்சுன்னா ஏகப்பட்ட தீட்டு, இந்த ஸ்டேஜ் வகையாக பிரிச்சிருப்பாங்க. இது இந்த குஷ்டம், இந்த குஷ்டம், இந்த குஷ்டம்னு. அந்த 14வது அதிகாரத்தை படிச்சிங்கன்னா அதில் நிவாரணம் சுகமாச்சுன்னா அவனை எப்படி ஊருக்குள்ளே சேர்க்கணுங்கிறதெல்லாம் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு இப்போ பாருங்கள், இயேசு அவனை நோக்கி, குஷ்டரோகம் சுகமாயிருச்சு, இங்கே நல்லா கவனிச்சுக்கணும், இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. என்ன சொல்கிறாரு? போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காத. ஏன் அவனை பார்த்து, ஏன்னா இவர் என்ன சுகமாக்கிட்டு சொல்ல வேணான்னு சொல்கிறாரு நிறைய பேருக்கு தோணும். இவர் ஏன் சொல்ல வேணான்னு சொன்னார் தெரியுமா? நீ அவசரப்பட்டு சந்தோஷத்தில் குஷ்டரோகம் சுகம் ஆயிடுச்சுன்னு அதட்டி சொல்லிட்டேன்னா ஒருத்தன் நம்ப மாட்டான், கல்லில் அடித்து கொண்டு போடுவானுங்க. சுகமாகி செத்து போவாதரா, அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, அதை முதல்ல நீ செய்ய. என்ன முறை தெரியுமா? ஒரு குஷ்டரோகி சுகமாயிட்டா முதல்ல போய் ஆசாரியன்ட்ட காட்டணும். எங்கே வரணும்? ஊழியக்காரன்ட்ட, ஆவிக்குரிய தகப்பன்ட்ட சாட்சி சொல்லணும். இன்றைக்கி ஆவிக்குரிய தகப்பன்ட்ட அநேக இடங்களில் சாட்சி சொல்கிறதில்ல. ஆனால் என் பிள்ளைங்க நீங்கள் ஒருத்தர் கூட அப்படி இல்லை. எது நடந்தாலும் உடனே சொல்கிறீங்க. எனக்கு உங்களை நினச்சி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சின்ன அற்புதம் நடந்தாலும் சொல்கிறீங்க, பெருசாக நடந்தாலும் சொல்கிறீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம். ஏன்னா சில பேர் இந்த காசு பண விஷயத்தை பற்றி சொல்ல மாட்டாங்க. ப்ரொமோஷன் ஆயிடுச்சு, சம்பள உயர்வு, இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? ஆன் பண்ணிக்கம்மா, ஆன்ல தானே இருக்கு. ஓகே ரைட்.
அப்ப நல்லா கவனிங்க. இப்ப எதுவா இருந்தாலும் ஊழியக்காரனுக்கு தெரியப்படுத்தணும். உங்களுக்குன்னு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறாருங்கிறத மறந்துடவே கூடாது, சொல்லணும். ஆண்டவர் ஒரு சிஸ்டமேட்டிக்கா சொல்றாரு பாருங்க. ஏன் அப்படின்னா, அங்க குஷ்டரோகி போய் வேற பக்கம் சொல்லிட்டானா அவனை வந்து தப்பா பேசிடுவாங்க, தவறா சொல்லிடுவாங்க, அவனை தீட்டுன்னு ஒதுக்குவாங்க, ஊருக்குள்ள விட மாட்டாங்க, கல்லுல அடிச்சிருவாங்க, சாகடிச்சிருவாங்க. நீ சுகமாகி நீ உயிரை விட்டுறாத தம்பி. நீ என்ன பண்ணு, முதல்ல போய் ஆசாரியனை பாரு. என்ன பண்றாங்க? ஆசாரியனை பாரு. பாருங்க, இங்க நேரா இவன் என்ன பண்ண பாருங்க, ஆண்டவர் சொல்ற பாருங்க, நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக. எவர்களுக்கு? யாருக்கு? ஊர் மக்களுக்கு, ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீ சாட்சியாக. பாருங்க, நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து. யார்கிட்ட காட்டணும்? ஆவிக்குரிய தகப்பன்ட்ட காட்டணும், ஊழியக்காரர்கிட்ட காட்டணும். காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து. என்னங்க? காணிக்கையை செலுத்து. என்னடா பாஸ்டர் காணிக்கை கேட்கிறாரா? ஆமா, எனக்கு உரிமை இருக்கு, நான் கேட்கிறேன். சரியா? அந்த நேரத்தில் ஒன்று சொல்றேன். காணிக்கை கொடுக்கிற இருதயம் இல்லாதவர்களிடத்துலையும் காணிக்கையை பற்றி பேசும்பொழுது அதை தவறா அதை இது பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அது வந்து பிசாசினால் உண்டான இருதயம். பிசாசு அந்த இருதயத்தை வஞ்சிக்கிறான்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதனால யாரை பத்தி என்ன பண்ணிடாதீங்க, எந்த விஷயத்தில் காணிக்கை குறித்து தப்பா பேசிடாதீங்க. காணிக்கை குறித்து எடுக்கணும்னா அவ்வளோ கிளாஸ் இருக்கலாம். ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் வேண்டியதே இல்லை. நான் அப்பாட்ட பேசினா போதும், அவர் உங்ககிட்ட பேசுவார். உங்களுக்கு அதுக்கான பண்ண வாய்ப்பு வரும்போது நான் சொல்லித்தரேன், அவ்வளோதான். அதனால எந்த சூழலிலும் யாரோ ஒருத்தர் பேசினா கூட அவங்க கூட சேர்ந்து பேசிடாதீங்க. இவங்க காணிக்கைக்காக உள்ள செய்யறாங்க, வேற யாரையாவது வேற ஊழியக்கார யாராவது தப்பா பேசினா கூட நீங்க சேர்ந்து பேசிடாதீங்க. நம்ம பேசக்கூடாது, சரிங்களா? அது தப்பு, அது தேவனுக்கு விரோதமான செயல், சரிங்களா? உங்களுக்கே தெரியும், ஆரம்பத்து காலகட்டத்தில் இருந்து 1-2 பேர் என் கூட இருந்தவங்களுக்கு தெரியும். 6 மாசம் நான் காணிக்கையே வாங்கல. காணிக்கை வாங்க எனக்கு விருப்பமும் இல்லை, எனக்கு அது கூட ஐடியாவே இல்லை. அப்புறம் தான் சொன்னாரு, உன்னை போஷிக்கிறது நான் தான், ஆனா நீ மெய்ப்பனா இருக்கிற, ஆனா உனக்குண்டான வருமானமே இதுலதான் இருக்குங்கிறத தெளிவா சொன்னாரு. சுவிசேஷகன் சுவிசேஷத்தினால் பிழைப்பூட்டப்படுவான். புரியுதுங்களா? இங்க சம்பளமே, இங்க சிஸ்டமேட்டிக் ஆண்டவர் எப்படி கொண்டு வந்திருக்க, சம்பளமே உங்க மூலியமா தான் எனக்கு சம்பளம். புரியுதுங்களா? கர்த்தர் நல்லவர். அதனால எந்த சூழலிலும் காணிக்கையை குறித்து தவறாக பேசுறதையோ நினைக்கிறதோ மைண்ட்குள்ள பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணா கொடுங்க, கொடுக்க தோணலைன்னா அமைதியா இருந்திருங்க. ஆனா தப்பா மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, பேசிடக்கூடாது. சரிங்களா? அது தேவனுக்கு விரோதமான செயல், அது வந்து சாபமாயிடும், அதை செஞ்சிடக்கூடாது. சரிங்களா? கவனிங்க. அப்ப இங்க பாருங்க, மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்துன்னு சொல்றேன். அப்படின்னா என்ன? நான் தான் லேவியராகமும் 14ஆம் அதிகாரத்தை வாசிக்க சொன்னேன். அந்த லேவியராகமும் 14ஆம் அதிகாரத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அந்த குஷ்டரோகம் சுகமான உடனே ஆசாரியன் பார்த்து செக் பண்ணுவான். சுகமாயிருச்சு, ஓகே. ஊழியக்காரன் பார்த்து ஓகே சுகமாயிருச்சு, கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் வசதிக்கு ஏற்றதுக்குள்ள, நல்லா வசதியானவனா இருந்தா கொண்டு வந்து காணிக்கை கொடுக்கணும், செலுத்தி பலி செலுத்தி அதை வந்து அந்த பலி செலுத்தினது போக மிச்சம் அந்த இது வந்து யாருக்குன்னா லேவியன், ஆசாரியனுக்கு. சரிங்களா? அப்ப தரித்திரனா இருப்பான் என்றால், இங்க தரித்திரனை கூட விட்டு வைக்கல. நல்லா கவனிச்சுக்கங்க. நான் வாங்குறதே சம்பளம் துளியோண்டு இல்லை காணிக்கு வேற கொடுக்கறதா, அந்த மனநிலை வரக்கூடாது. நீங்க புரிஞ்சுக்கங்க, நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. அப்ப தரித்திரன் சொல்ற, உனக்கு இவ்வளவு செய்ய முடியலன்னா உனக்காக நான் என்ன பண்றேன், கொஞ்சம் குறைக்கிறேன். என்ன பண்ண, நீ 4 கால் வேணாம், நீ 2 கால் உள்ளதை வாங்கு, புறா வாங்கிட்டு போ, குருவி வாங்கிட்டு போ சொல்றாரு. அவ்வளவு டீட்டெயில். ஏன்னா இது ஒரு சிஸ்டம், இது ஒரு லா, சட்டம். இந்த சட்டத்தின்படி போகும் பொழுது அங்க வேலை செய்யும். உனக்காக பெருசா இருக்கிற கதவெல்லாம் திறக்கும். அதுக்கு தான் இதெல்லாம் செய்ய சொல்றாரு. பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கான பெரிய பெரிய கதவுகள் திறக்கும். இந்த ஊழியத்துல விதைக்கிறவர் ஒவ்வொருவருக்கும் அது நல்லாவே தெரியும். ஆமா, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா, யாரு எந்த விதத்துல விதைக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஆனா எல்லாருக்கும் தெரியாது. ஆனா அது நிமித்தம் வரக்கூடிய பலன் என்பதை நீங்க அனுபவிக்கிறீங்க, ருசிக்கிறீங்க. பிரைஸ் எல்லாம் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். கவனிங்க. அப்ப அதனாலதான் சொல்றாரு, ஆசாரியன்ட்ட போய் காண்பித்து அதுக்குண்டான காணிக்கையெல்லாம் செலுத்தி அந்த சட்டத்தை என்ன பண்ண கரெக்டா நிறைவேற்றி முடிச்சோன்னா ஆசாரியன் பார்த்து டிக்ளேர் பண்ணிடுவாரு, இவன் குஷ்டரோகம் நீங்கிருச்சா, இவனை ஊருக்குள்ள சேர்த்துக்கலாம். என்னங்க, ஊருக்குள்ள சேர்த்துக்கலாம். இப்போ வீட்டுக்கு வெளியில ஒரு 3 நாள் தங்கு, 3 நாள் கழிச்சு உன் தீட்டு கழிஞ்சிடும், மறுபடியும் அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ள போய் குடியிரு.
இது ஏகப்பட்ட சிஸ்டம் இருக்கு குஷ்டரோகம் போறதுக்கு. இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் வந்து எல்லாத்தையும் டோட்டலா கழுவிடுச்சு. பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். நல்லா கவனமா கவனிங்க. அப்ப இது ஒரு சிஸ்டம். என் பிள்ளைங்க உங்களை நினைச்சு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒண்ணுமே இல்லைங்க, ஒவ்வொருடைய குடும்ப சூழ்நிலை தெரியும். அதுல என் பிள்ளைங்கள ஒரு பிள்ளை, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது இந்த வாரம் சீட்டு விழுந்துடணும். பெரிய சீட்டெல்லாம் இல்லைங்க, வெறும் 3000 ரூபாய் சீட்டுங்க, குழுக்கள் சீட்டு. எங்க வாடகை கொடுக்கணும், கடங்காரன் இருக்கான், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. எங்க அந்த இருதயத்தை பாருங்க, ஹார்ட்டை பாருங்க. 3000 ரூபாய் சீட்டு விழுந்த உடனே தசமமாக 300 ரூபாயை எடுத்து ஜிபேல அனுப்பிட்டாங்க. என்னடா அது? உங்களை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க கொடுத்த காசுக்காக இல்ல, உங்களிடத்தில் இருக்கிற உண்மைக்காக. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன்னு சொல்றார் ஆண்டவர். 3000 ரூபாயில நீ உண்மையா 1% கர்த்தருக்கு கொடுத்தியல்ல, உன்னை நம்பி நான் 3 கோடி ரூபாய் கூட கொடுப்பேன். அதுதான் அதோட அர்த்தமே. 3000 உன் படிப்போ உன் வேலையோ உன் வாழ்க்கையோ ஒரு மேட்ரு இல்ல. நான் பெரியவரா உனக்குள்ள இருக்கிறேன். ஆமா, நான் பெரியவரா. நான் பெரிய உனக்குள்ள இருக்கிறேன். அதனால கொஞ்சத்துல உண்மையா இருந்த பாத்தியா? நீ சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட பாத்தியா? வாடகை கொடுக்க கஷ்டப்பட்ட பாத்தியா? நீ வட்டிக்காரன் வந்து நிக்க அவமானப்படுத்துறத அதையும் தாங்கிக்கிட்ட பாத்தியா? இந்த மாதிரி சூழ்நிலையிலும் நீ உனக்கு கிடைச்ச வெறும் 3000 ரூபாயில சரியா தசமபாக 300 ரூபாய் எடுத்து கர்த்தருக்கென்று நீ கொடுத்த இல்ல. நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தியே, உன்னை நம்பி 3 கோடினாலும் 300 கோடினாலும் நான் கொடுப்பேன். கொடுப்பாருங்க அவரு, கொடுப்பாரு. என்ன 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 நினைக்கிறீங்க? செய்வாருங்க. நீங்க பார்க்கத்தான் போறீங்க. நான் இங்க பேசுறது பைத்தியக்காரத்தனம் மாதிரி தான் இருக்கும், ஆனா அப்படி பேசுறது தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அதுதான் என் விசுவாசம். நம்மளை பார்த்து ஒருத்தன் பைத்தியம்னு சொன்னா அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆமா ஆமா, இவங்க ஏசப்பாவை நம்புறாங்க, அது பேர் நம்பிக்கை. நம்மளை பார்த்து பைத்தியம்னு சொன்னா நம்ம விசுவாசத்தில் இருக்கோன்னு அர்த்தம். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன். அதிகாரினா புரியுதுங்களா? ஸ்டேட்டஸே மாறிடும். என்னங்க? ஸ்டேட்டஸே மாறிடும். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென்னு சொல்லுங்களேன். இப்போ அடுத்த சொல்லி முடிச்சிடுறேன் உங்களுக்கு. அடுத்ததாக நல்ல கவனமாக கவனிங்க. இப்போ அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனை உன்னை காண்பி மோசக்கட்டில் காணிக்கை செலுத்து என்றார். நான் வந்து அடுத்த ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்துல. நான் 100க்கு அதிபதியை குறித்து நிறைய தடவை தியானம் பண்ணியிருக்கேன். நிறைய தடவை ஏசப்பா குறித்து அந்த இடத்துல நான் சரியாக தியானம் பண்ணதை நீ தியானம் பண்ணாமல் தான் விட்டுருக்கேன்னு சொல்லணும். நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கேன், நிறைய சர்ச்சைகளில் போய் நான் பேசியிருக்கேன். நான் சுவிசேஷ ஊழியம் செய்யும் பொழுது நிறைய சபைகளில் இதை போய் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆகா ஓகோன்னு இருக்கும். ஆனால் இப்போ தான் தெரியுது இதில் எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குன்னு சொல்லி. பாருங்க, ஒரு 100க்கு அதிபதி, 100 பேருக்கு ஒரு தலைவர் இருக்காருங்க. என்னங்க? 100 பேருக்கு ஒரு தலைவர். இப்போ அவர் வர்றாருங்க. என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, ஏங்க ஒரு 100 பேருக்கு ராஜாங்க ஒரு ஆள். நம்ம ஆண்டவரை தேடி வந்து என் வேலைக்காரன் இப்படி ரொம்ப மோசமாக நிலைமையில இருக்கிற ஆண்டவரை எப்படியாவது என்ன பண்ணுங்க, கொஞ்சம் காப்பாற்றுக்க ஆண்டவரை எக்ஸ்கியூஸ் பண்ணுறான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, என்ன சொல்கிறாரு பாருங்க, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். அவர் வேற எதுவுமே சொல்ல, நீ வந்துட்டில்ல, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். இன்னைக்கு எத்தனை பேரால் நம்மளால் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும்? பிரச்சனையோடு இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன். உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். அண்ணன் நான் சாட்சி சொல்ல டைம் கொடுப்பேன். அண்ணன் சொல்லுவார் பாருங்க. அவர் சத்தியத்தை கேட்டு அதை போய் அப்படியே அங்கே செஞ்சாங்க. என்ன நடந்திருக்கு, எவ்வளோ பெரிய காரியங்கள் நடந்திருக்கு தெரியுமா? மன்னிக்க முடியாத மன்னிப்பெல்லாம் நடந்திருக்கியா? வேற மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். ஃபேன் போட்டு விடுங்க ராஜா, ஃபேன் போட்டு விடுங்க, சுவிட்ச் போடுங்க. ஃபஸ்ட்டு சுவிட்ச். ஓகே குட். கவனிங்க. அப்போ நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, இங்கே பாருங்க 100க்கு அதிபதி அதுக்கப்புறம் சொல்கிறான், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல,
ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இங்கே பாருங்க, அவன் சொல்கிறான் நான் வந்து சுஸ்தமாக்குவேன்னு சொல்கிறாரு. இப்போ இல்லை நான் குறைக்க முடியாதுங்கண்ணா, விட்டுருங்க அது டைரக்ட் கனெக்ஷன். ஸ்தோத்ரா. பாருங்கள், இப்போ நல்லா கவனிங்க, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஒன்று கவனிச்சிங்களா? என்னை விட அண்ணனுக்கு வயசு அதிகம். ஒரு தாழ்மை உள்ளுக்குள்ளே புரியுதா? பேப்பர் பறக்குது, வேகமாக போய் குறைக்கிறாரு. தாழ்மை உள்ளவனை கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நான் தான் சொல்ல, உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது என் உள்ளுக்குள்ள அந்த இருதயம் அப்படியே ஒரு பூ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மலர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பூரிக்குது. கர்த்தர் நல்லவர், ஆமென்னு சொல்லுங்களேன். அப்போ 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவர் நீ என் வீட்டுக்குள் வர நான் ஒன்றும் தகுதியே கிடையாது, ஒரே ஒரு வார்த்தை நீ வீட்டுக்கலாம், நான் வந்து சுகமாக்குவேன்னு சொல்கிறாரு. இவன் என்ன சொல்கிறான்? இங்கேயும் அதே தாழ்மை தான் பாருங்க. நீ ஆண்டவரே அவ்வளோ தூரம் வர வேணாம் ஆண்டவரே, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதா, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதா, நீங்கள் வந்து தான் சுகமாக்கணுமா, போட நான் என்ன சொல்லுங்கள் போதும், நான் போகிறேன், போட நான் என்ன சொல்லுங்கள் போதும். ஏன்னா ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, பிள்ளைகள் சாப்பிட்றத நாய்க்கு போட முடியுமான்னு. அவன் சொன்னா, ஆண்டவரே பிள்ளைகள் சாப்பிடுகிற துணிக்கைகள் மேசையிலிருந்து கீழே விழுமே, அதை நாய்க்குட்டிகள் தின்றுமே. நான் மேட்ரு பாருங்க, இங்கே சொல்றாரு போடா நாயின்னு சொன்னா பரவாயில்ல, அப்பதான் அவங்க விஷயமே அதான் சொல்றாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நல்லா கவனிங்க. இங்கே மற்றொருவனை வாங்கினா வரான், போனா போறான், இதெல்லாம் செய்ய எனக்கு அதிகாரம் இருக்கு. நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டானுங்க. இப்போ தண்ணி கேட்டால் தம்பி கொடுத்தாருல, அந்த மாதிரி தான் சொன்ன ஒன்றும் இல்லை. அனத்துது சளி நெஞ்சு இப்படி வந்து அடைச்சிக்கிட்டு அப்படியே வலியாக இருக்குது, பெயின், தொண்டை வலியாக இருக்குது. ராஜாவுக்கு ஃபோன் பண்ணேன், வேலை செஞ்சிட்ருக்கேன்ப்பா அப்படின்னாப்புல. சரி தங்கா நீ வேலை செய்ய, வேலையை விட்டுட்டு வராத, ஏன்னா 2 வாரம் முடிஞ்சு பார்த்தா வேலைக்கு போய் செட் ஆகிருக்காப்புல. டேனியல் இருக்கான், நான் அவனை கூப்பிட்றேன். என்ன அவனுக்கு சைக்கிளும் ஓட்ட மாட்டான், வண்டியும் ஓட்ட மாட்டான், நடந்தான் வருவான், ஆனால் அவன் செய்வான். நான் அவனை கூப்பிட்றேன், அவனை கூப்பிட்டேன். சொல்லுங்கண்ணே. இல்லை ஓனர் திட்டு வரா, அது நான் பேசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார், நான் வாங்கிட்டு வரேன். சொன்ன மாத்திரையை இந்த தான் பேர், நான் இல்லை நீங்கள் மெடிக்கல் கார்ட்டை நீங்களே பேசுங்கன்னு போனை போட்டு கொடுத்துட்டான். மெடிக்கல் கார்ட்டை பேசினேன், மாத்திரையை கொடுத்து அனுப்புனார். வந்து மாத்திரையை கொடுத்துட்டு போகிறான். நான் போயிட்டு வரேண்ணே. ப்ரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு இப்போ திரளான பிள்ளைகள் இருக்குது, எனக்கு திரளான பிள்ளைகள் இருக்குது. நான் ஒரு வேலை சொன்னால் உடனே செய்கிறதுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை நிறைய வச்சுருக்காரு. ஆனாலும் இங்கே பாருங்கள், இங்கே அதை சொல்கிறாரு, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, எதை கேட்டு ஆச்சரியப்படுறாரு? இவனுக்கு என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கு ஆள் இருக்கு, ஆனாலும் இவன் என்ன சொல்கிறான் பாரா, நீ வரல வேண்டாம் ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும்னு சொல்கிறானே, என்னடா வித்தியாசமான ஆளாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஏங்க இவனை புகழ்கிறாருங்க. அந்த ஆரம்பத்திலே சொன்னல, புகழ்கிறது நல்லது, புகழுங்க. வீண் புகழ்ச்சி தான் இருக்கக்கூடாது, மனசார புகழுங்க. நிறைய பேர் புகழ்ந்தாலே பாவம்பாங்க, அது தப்பு, தவறான உபதேசம். புகழுங்க, பெத்த பிள்ளையை புகழுங்க, கட்டின கணவனை புகழுங்க, கட்டின மனைவியை புகழுங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்கள புகழுங்க. ஆமாங்க, ஏன் உண்மையாக குடும்பத்தில் இருக்கிறவங்களை நேசித்து பாருங்க, ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியும். நான் அனுபவிக்கிறேன், அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். என் மனைவியை நான் எந்த அளவுக்கு நேசிக்க ஆரம்பித்தனோ, என் பிள்ளைங்களை நேசிக்க ஆரம்பித்தனோ, அப்போ தான் இந்த கூட்டமே பெருகுனுச்சு. எங்களுக்குள்ள சின்ன சின்ன இது இருக்கிற வரைக்குமே இந்த கூட்டம் வரலை. எங்கள் உறவு பலப்பட்டவனே கூட்டத்தை கொடுத்துட்டாரு, எல்லாமே மாறி போச்சு. திடீர்னு கார் வந்துடுச்சு, ஆச்சரியமாக இருக்குது. இது வரைக்கும் என் கையிலிருந்து நான் உழைச்சின்னு சொல்லி ஒரு 10 காசு நான் அதுக்கு டியூ கட்டல, எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. என் மாத்திரை மறந்து என் செல்ஃபோன் ரீசார்ஜ் கொண்டு கர்த்தர் தான் பார்த்துக்கிறார், எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறாருங்க. அவர் பெரியவராக இருக்கிறார். ஒரு நாள் நம்ம சொந்த ஆலயத்தில் நம்ம இடத்துல ஒவ்வொருத்தரையும் நான் கூப்பிட்டு வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அன்னைக்கு ஆச்சரியப்படுவீங்க, இவங்களா 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 தூணா நின்னாங்கன்னு சொல்லி ஆச்சரியப்படுவீங்க. அதுக்கு முதல் அடையாளமாக என் மனைவியை கூப்பிட்டு என் பக்கத்தில் நிற்க வச்சு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், ஆண்டவர் நடத்தினா அப்படி நடத்துவார், அப்படி நடத்துவார். அதனால் ஆண்டவரே ஆச்சரியப்படுவார்,
ஆண்டவரே ஆச்சரியப்படுவார். இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்கள் பின்னாடி திரும்பி கூட்டத்தை பார்த்து சொல்கிறாரு. அவர் அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி இப்போ சொல்கிறாரு. ஏற்கனவே அவர் என்ன சொல்கிறார்? நான் வந்து சொஸ்தமாக்குவேன்னு சொன்னாரா? என்னங்க, நான் வந்து சொஸ்தமாக்குவேன்னு சொன்னாரா? இவன் தான் வர வேணான்ட்டான்ல. நீங்கள் வர்ற அளவுக்கெல்லாம் நான் பெரிய அப்பாட்டாக்கர் இல்லாண்டவரே, இல்லாண்டவரே போட நாயன்னு சொல்லுங்கள் போதும். அதான் அவன் மைண்ட் செட்டு அதுதான். ஆனால் அவன் சொல்கிறதே ஆண்டவர் கேட்குறாரு பாருங்க. டே நீ வேற விதமாக யோசிக்கிறியடா. ஏன்னா இப்படி தான் அனுப்புனாரு. 10 பேர் அனுப்பி விட்டாங்க கானான வேவு பார்க்க. 8 பேர் வந்து விளங்காததா பேசுகிறாங்க. காலேபு யோசுவா வந்து சொல்கிறான், பார்ப்பதற்கு புசிப்புக்கு இன்பமாக இருக்கு, சூப்பராக இருக்கு, கண்டிப்பாக கர்த்தர் நமக்காக தான் அதை கொடுத்துருக்கானா, அட்ரா சமடா மேட்டரா, டே நீ வேற ஆவி உடைய வேண்டான்னு சொல்கிறாரு. 8 பேர் அபசகனமாக பேசுகிறாங்க, 2 பேர் வேற விதமாக பேசுகிறானுங்க. அப்படி தான் இந்த 100க்கு அதிபதியை பார்க்குறாரு. டே வரவெல்லாம் வாங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, பிசாசு கூட போங்கன்னு சொல்ல சொல்லிச்சு. இவன் சொல்ல நீ வரவே வேண்டாம் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லியா ஐயா, ஒரு வார்த்தை சொல்லியா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. பாடுங்க பாடுங்க அந்த வார்த்தை எனக்கு தாடு. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இப்போ அடுத்த லெவல் என்ன தெரியுமா? இப்போ என் பிள்ளைங்க இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அப்பா பாட்டை எடுத்துட்டாரு. இப்போ வேகமாக என்ன பண்ணணும்? பாட்டு புக்கை திருப்பி செல்ஃபோனில் பாட்டாவது எடுத்து கொண்டு வந்து முன்னாடி வச்சிடணும். அப்போ தான் அடுத்த லைன் நான் பாட முடியும். நான் அடுத்த லைன் தெரியாமல் தடுமாறல. புரியுதா? இதெல்லாம் கற்றுக்கங்க. எடுத்து அங்கேயே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுற, கொண்டு வந்து கொடுக்கணும். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். கர்த்தர் நல்லவர். அதனால் தேவன் நல்லவராக இருக்கிறார். அப்போ ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொல்லிட்டானா, பின்பு இயேசு 100க்கு அதிபதியை பார்த்து சொல்கிறாரு, நீ போகலாம், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு. என்ன 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 வார்த்தையா! அவன் ஒரு வார்த்தை சொல்ல சொன்னான், இவர் திருவார்த்தை சொல்றாரியா. போன்னு சொன்னாலே போதுங்கிறான். அது எப்படா? பிசாசுக்கு தாண்டா மரியாதை இல்லாத வார்த்தை. பிசாசை கூட மரியாதையா சொல்றாரு. போங்கள் அப்படின்னு சொன்னாரு. போன்னு சொல்லல, போங்கள்னு சொன்னாரு. அதை எப்படா உன்னை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன்? திருவார்த்தையா சொல்றேன், திருவார்த்தையா சொல். நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு. அடுத்த லைன் பாருங்க, அந்த நாளிகையிலே. நாளிகைனா என்னங்கண்ணா? செகண்ட் தானே? செகண்ட். மணின்னா தான் 1 மணி, அந்த 1 மணி நேரம். நாளிகைன்னா செகண்ட். பாருங்க அந்த செகண்ட்ல. ஏன்னா நமக்கு பாருங்க தமிழோட இங்கிலீஷ் டக்குன்னு தெரியும். ஏன்னா நம்ம வெறும் தமிழையே படிக்கல, தங்கிலீஷில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில். அதனால் அந்த செகண்டு அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு தெரியும். பாருங்க அந்த ஒரு செகண்டில் அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். என்ன இது? எனக்கு புரியவே இல்லை. இது எப்படி நடந்திருக்கும்? இவன் இங்கே இருக்கான், அந்த நாளிகையில் அங்கே சுகமாகிருக்கு. இப்போ இங்கேயும் அங்கேயும் ஒரு கனெக்ட் இருந்திருக்கு பாருங்க. அங்கே ஒருத்தனை, அப்போ இவன் விசுவாசம் இங்கே பாருங்க, இதை நம்ம நோட் பண்ண பாருங்க. சொல்லி வச்சுட்டு வந்திருப்பான், நான் போகிறேன்டா, ஆனால் அவர் பெரியவர், ஆனால் வர்றேன்னு தான் சொல்லுவார், ஆனால் அவர் வர வேண்டாம், ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், நேரத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்போம், சுகமாகிற நேரத்தை. என்ன இதெல்லாம் நம்ம இதுதான் தியானம். பார்த்துக்கோங்க,
இதுதான் அமர்ந்திருந்து அவரை அறிந்து கொள்வது. தியானிக்கணும் இதை தான். இப்போ அங்கே இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? டைம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ எந்த மாதிரி டைம் பார்த்துட்டான்னு தெரியல, அவன் டயத்தை பார்த்துட்டு இருக்கான். சூரியன் மறைகிறத இறங்குறத அந்த நிழலை வச்சு கண்டுபிடிச்சானு எப்படி தெரியல, அப்போ டயத்தை பார்த்துட்டு இருக்கான். இவன் சுகமான டயத்தை அங்கே ஒரு வேலைக்காரன் குறித்து வச்சுருப்பான். ஏன்னா இவன் தான் வான்னு சொன்னால் போன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்கான்ல. இப்போ அங்கே ஒருத்தனை போட்டு வந்திருப்பான், பார்த்துக்கங்கடா அப்படின்ட்டு. இங்கே சுகமாகிற நேரத்தை இங்கேயும் இவன் கணிச்சிருப்பான். அதனால தான் இங்கே எழுதப்பட்டிருக்கு, அந்த நாளிகையிலே சொஸ்தமானான். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன ஆண்டவரியா, அப்படிப்பட்டவர் நமக்கு தகப்பனா இருக்காரு. நாம எப்படி இருப்போம் சொல்லுங்க? சிறப்பா இருப்போம். வாழணும்னு விரும்புங்க, நல்லா இருப்போம்னு நம்புங்க. உங்ககிட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் அதிகாரம் உடையவர்கள். நீங்க எங்க போனாலும் அங்க அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரே ஒரு 4 லைன் மட்டும் பாடிடுவோமா? எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, இரத்தம் சிந்தி இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி ஆண்டவரே, என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரிபாஷாட்டலரோ தாகராபாலா துரலா தியாச்சலா தரபாலா பதுரா ரக்கதல நிகந்தர தியாக்கரபோ ஷடதல தியாக்கரபா. அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுவோமா? ஓ நன்றி ஆண்டவரே. லகடரோ தே லேபாராபா ஷாட்டலா டோலரபா தே ஹண்டரா தேலரே ரேகராமா ஷேட்டலா தியாதரபா லே ஹண்டரோ ரே ஹண்டரபல பதுயாக்கரபா. நன்றி நன்றி நன்றி. த லாரோ தே கபா ஷோட்டோலா தியாக்கரபா லகர ஹந்தர தியாக்கரபா. எஸ், நீண்ட நாள் நீங்கள் காத்திருந்த காரியம் உங்கள் வாழ்க்கையிலே அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள், அதை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேற போகிறது. ராபா டாலாட்டோ லே காட்டாரா டாலா ராபோ ரே ஷே லே ரே காட்டாலா ராபா டாலா ராபாலா. அந்நிய பாஷை தெரிந்தவர்கள் அப்படியே பேசுங்க பேசுங்க. ஓ லா காட்டாலா போ ரே லே ராகா டாலா டாலா தரா பாபா 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 ஓ ரி பாபா 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 ஓ ரி பாபா 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 பாபா. ஓ பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளே ஓ சந்தோஷத்தை ஊற்றுகிறார். உங்கள் இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்புகிறார், சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். ஓ ரிஹடலே. பல கேள்விகளோடு வந்தீங்க. ஆனா உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தெளிவும் திட்டமுமாக உங்களுக்கு அவர் பதிலை கொடுத்திருக்கிறார். ஓ நீங்கள் திருப்தியாக இருக்கிறீர்கள். ஓ திருப்தி அடைந்திருக்கிறீர்கள். உங்கள் உள்ளம் கலிகூறுகிறது. உங்களுக்கு விரோதமாக எழும்பின எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகிறதை நான் பார்க்கிறேன், வாய்க்காமல் போகிறதை நான் பார்க்கிறேன். அவைகள் யாவும் செயலிழந்து போகிறது. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எஸ், நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க இந்த இடத்துல தேவ தூதர்கள் திரளாய் வந்திருக்கிறார்கள், திரளாய் வந்திருக்கிறார்கள். லே லே காரா தே மேரா போஷே லாகா டோடோ. நீங்க கட்டளை இடுகிறதை நிறைவேற்றும்படியாக வந்திருக்கிறார்கள். நீங்க இப்பொழுது விரும்புகிற காரியம் நிறைவேற்றப்படுகிறது. உங்கள் இருதயத்தில் நினைக்கிற காரியம், நீங்கள் வாயை திறந்து பேசுகிற காரியம், இதோ தேவ தூதர்களுக்கு அது கட்டளையாக பிறப்பிக்கப்படுகிறது. அவைகள் உங்கள் வாழ்க்கை
வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக இதோ அவர்கள் அதை செய்து முடிக்க புறப்படுகிறார்கள். உங்களுக்கான கையெழுத்து, உங்களுக்கான கையெழுத்து, ஒரு கையெழுத்து போட்டால் போதுமே என்று உங்கள் இருதயத்தில் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள். ஓ, உங்களுக்கான கையெழுத்தை போடும்படிக்கு இதோ நீங்கள் இருதயத்தில் நினைத்தது நிமித்தம் இதோ தேவதூதன் புறப்படுகிறான். ஓ, எந்த ஒரு அதிகாரி கையெழுத்து போட வேண்டுமோ அவன் இருதயத்திலே ஓ இதோ தேவதூதன் போய் பேசுகிறான். அன்று மரியாளையும் அன்று யோசேப்பையும் சந்தித்து பேசினது போல ஓ உங்களுக்கான கையெழுத்து போடுகிறவர் அந்த நபரை பார்த்து பேசுகிறார். நீ ஐயப்படாதே, நீ பயப்படாதே, தெளிவாக தைரியமாக நீ கையெழுத்து இடு என்று சொல்லுகிறான். ஓ, யார் யார் அந்த நபர்? ரிசீவ் பண்ணிக்கங்க, ரிசீவ் பண்ணிக்கங்க. உங்களுக்காக வார்த்தை புறப்பட்டு வருகிறது. ரிசீவ் பண்ணிக்கங்க. லா காட்டோலோரோ லேச்சேலேரேபாலா தோரபா ரைதரி ஹந்தரதியா கரபா. உங்களுக்கான வேலைகள் தொடங்கிவிட்டது. மகனே, மகளே, உனக்கான வேலை தொடங்கிவிட்டது. எஸ், விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த இடத்தில் உன் சத்தத்தை கேட்க, உன் வார்த்தையை கேட்க தேவ தூதர்கள் வந்திருக்கிறார்கள். தேவனால் அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள் வந்திருக்கிறார்கள். ரபதப ரபது லபது ரபது லபது ரபது லபது ரபா லேபே லேபாரா ஹண்டலது லேரேபரபோ ஷட்டலதியா தலரபா லகதரதி ஹதியா கரபா. உங்கள் விண்ணப்பங்கள், உங்கள் ஜெபங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறான். ரே காட்சே லே லே ரே. நான் அதை பார்க்கிறேன், அதை பார்க்கிறேன். வேகமாக வேகமாக தேவனிடத்தில் சென்று ஓர் அத்தாரிட்டி பவர் எஸ் உங்களுக்காக செயல்படுகிறது. லே ரே பாலா காடோடோரோ டேலே மேரே பாலா போரோ ஷேலேரியா கரபா லகா சலோ துரபா ரக்கதா ஹந்தலதியா கரபா. உங்களுக்காக எஸ் உயிரற்ற பொருள்கள் கூட வேலை செய்யும். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. உயிரற்ற பொருட்கள் கூட உங்களுக்கான வேலையை செய்யும். ஏனென்றால் இந்த கல்லுகள் கூட அப்பான்னு கூப்பிடுன்னு ஆண்டவர் சொன்னாரு. எஸ் ரீ காட்டோ லே காரா லாட்டோ. இந்த கல்லுகளை நான் பிள்ளைகளாக உண்டாக்குவேன்னு சொன்னாரு. அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் உங்களுக்காக எதையும் செய்வார். அன்று காகங்களை அனுப்பினார். எலியாவின் பசியை ஆற்றுவதற்காக காகங்களை அனுப்பினார். ஓ ரீபாடா லாதோரபா லகதரபா. கழுதையை பேச வைத்தார். ரேச்சலோரியா சலபா. அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே அப்படிதான் செய்வார், அப்படிதான் செய்வார். உங்களுக்கான வேலை தொடங்கிவிட்டது, உங்களுக்கான வேலை தொடங்கிவிட்டது. நான் தெளிவாய் பார்த்தேன். ஒவ்வொரு காரியமும் நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு வந்தீர்களோ, நீங்கள் எந்த ஒரு மனிதனையும் குவைத்துக் கொள்ளாதீர்கள். எந்த மனுஷன் மேலையும் நீங்க கோபம் வேண்டாம். வெறுப்ப உமிழாதீங்க. நான் இவ்வளவு நாள் சொல்லுகிறேனே, இவன் காதில் விழவில்லையே என்று கசந்து கொள்ளாதீர்கள். இதோ நீங்கள் தேவனிடத்தில் முறையிடுகிறபடியினால் ஓ உங்கள் பேச்சுக்கு செவி கொடுக்காதவர்கள் இனி செவி கொடுப்பார்கள். தன்னை போல வேலையை செய்வாங்க. உங்களுக்காக அவர்கள் துரிதமாக செயல்படுவார்கள், துரிதமாக செயல்படுவார்கள். கிடப்பில் போடப்பட்ட உங்களுடைய விண்ணப்ப படிவம், கிடப்பில் போடப்பட்ட விண்ணப்ப படிவம் மேஜைக்கு வருகிறது. நான் அதை பார்க்கிறேன். மேஜைக்கு வருகிறது. வா வா வா. ஓ ரீ லாட்டரோ. ஓ சீல் வைக்கப்படுகிறது. ரகலா ரடடடடரபா. ஓ வா ஹalleluya. லாட்டலா மாட்டுராபா தேலே ரே காட்டலா தியா கரபா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். 1000 மடங்கு அதிகமாகும்படி செய்வார். 1000 மடங்கு அதிகமாகும்படி செய்வார். லே லே பாரா ஷே லே ரபா தாகாரபா. இந்த ஜெப வேளையில நீங்க என்ன கேட்குறீங்களோ, என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க அனுபவிப்பீங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அதை நடந்துட்டதா சொல்லி நம்பிக்கையோட நன்றி சொல்லுங்க. எஸ், ஆவியில எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். அது நடந்து முடிந்தாயிற்று. நீங்க நன்றி மட்டும் சொன்னா போதும். உங்கள் மாம்சத்தில் அதை எல்லாம் வெளிப்படுகிறத நீங்க பார்க்க முடியும். எஸ் ரேஷேலே பாபா பாபா ஓலி மராகதியா கரபா தேலேபரவோ ஷெட்டலதியா லஹலபரே ஹட்டரோ தேஹட்டரபா ஷெட்டல மாத்தியா தலதரபா. எஸ், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவதும் இல்லை.
உன்னை கைவிடுவதும் இல்லை. மகனே, நீ அவ்வப்போது சோர்ந்து போகிறாய், ஏதாவது நடந்து விடுமோ என்று பயந்து கலங்குகிறாய். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு ஒரு நாள் விலகினதே கிடையாது. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். Thank you, Jesus. Thank you, Holy Spirit. ஆவியானவர் என் பிள்ளைகளோடு நிறைவேற்றதற்காக நன்றி. பிதாவாகிய தேவனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். குமாரனாகிய இயேசுவை எங்களுக்காக யாவையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறேன். திரியேக தேவனாக, திரித்துவ தெய்வமாக எங்களோடு உலாவிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, உங்களைப் போலவே எங்களையும் குடும்பமாய் இணைத்திருக்கிறேன். அதற்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி. எங்களோடு உலாவிக் கொண்டிருக்கிற நல்ல தகப்பனுக்கு நன்றி. தொடர்ந்து திருக்கரத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவ்வளோதான். கர்த்தர் நல்லவர். அண்ணனை நான் உங்களுக்கு கண்டிப்பாக அறிமுகப்படுத்தி ஆகணும். எங்களுடைய இந்த ஆவிக்குரிய உறவு கிட்டத்தட்ட 2017 தொடர்ந்து கொண்டிருக்கு. நானும் என்னுடைய அண்ணனும் நாங்கள் கடந்து வந்த பாதையில் நிறைய காரியங்களை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். நிறைய வலி, வேதனைகள், அவமானங்கள் நிறைய சந்திச்சிருக்கிறோம். நீண்ட நாள் நாங்கள் தொடர்பில் இல்லாத அளவுக்கு கூட நாங்கள்லாம் தனித்தனியாக இருந்தோம். அந்த அளவுக்கு, ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியாத அளவுக்கு அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு பெருசு. அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் மீண்டும் சந்திக்கும் பொழுது என்னை போதகனாகவும் அவர் மீண்டும் ஊழியத்தில் மீண்டும் அவர் எழும்பி பிரகாசிக்கிற நாளாகவும் நாங்கள் சந்திக்கும் பொழுது தேவன் எந்த இடத்திலையும் எங்களை தோற்று போக விடவில்லை, வெட்கப்பட விடவில்லை. ஸ்தோத்திரம். ஆனால் என்னோட அனுபவம் உள்ள அண்ணன், நிறைய அனுபவம் இருக்குது அண்ணனுக்கு. நிறைய ஊழிய அனுபவங்கள், வெளி அனுபவங்கள் நிறைய இருக்குது. ஆனாலும் எங்களுக்குள்ள இருக்க ஒரு உறவு, இந்த ஆவிக்குரிய உறவு என்னென்னா, நான் ஒரு போதகனாக இருக்கிறேன், ஒரு ஊழியத்தை செய்கிற ஒரு சபை நடத்துகிறாங்க பொழுது இந்த வார்த்தையை அவர் மிகவும் கனப்படுத்தினார். இந்த வார்த்தையை அவ்வளோ கனப்படுத்துவார். நான் டெய்லி உங்களுக்கு அனுப்புறேன்ல, இந்த வார்த்தையை அவ்வளோ கனமிக்கதாக எண்ணுவார். அந்த வார்த்தையை கேட்டு பதிலுக்கு ரிப்ளை பண்ணுவார். அண்ணன் இதை இப்படிலாம் பண்ணுனண்ணே. நான் அண்ணனோட வயசுக்கு சின்னவன், ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஒரு குணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மரியாதையாக பேசுவார். அவர் தம்பின்னு சொன்னாலும் டேன்னு சொன்னால் நான் கோச்சுக்கு போகிறதில்ல. ஆனால் அவர் அண்ணன்னு சொல்லுவார் என்னைய. எனக்கு அது ஒரு பக்கம் சரி, அவர் ஆவிக்குரிய ஒரு கணத்தை கொடுக்குறாரு. ஸ்தோத்திரா. அதை நான் அன்பாக ஏற்றுக்கொள்கிறேன். அதை ஸ்தோத்திரம். அப்போ அந்த வார்த்தையை மதித்து ஒரு ஊழியக்காரன், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், அந்த மனுஷன்ட்டு புறப்படுற வார்த்தை வித்தியாசமாக இருக்குது. இந்த வார்த்தை நல்லா இருக்குது. நிறைய சாட்சிகள் அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க. அது அண்ணன் சொல்லுவாங்க, கர்த்தர் நல்லவர். அது உண்மையிலேயே நிறைய நாட்கள் நான் மருத்துவமனையில் இருந்த பொழுது எனக்காக அண்ணன் ஜெபம் பண்ணாங்க. திடீர்னு ஒரு நாள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணேன், அண்ணா உங்களுக்காக ஜெபம் பண்ண சொன்னார் ஆண்டவர். நைட் 2 மணிக்கு எழுந்து நான் ஜெபம் பண்ணேன் சொன்னாங்க. யோசிச்சு பாருங்களேன், இதுதான் உறவு. அதனால தான் சொல்கிறேன், இது மதத்தால் கட்டப்பட்ட சர்ச்சு கிடையாது, இது உறவால் உண்டாக்கப்பட்ட குடும்பம். பிரைஸ் தி லார்ட்.